சரி, இந்த கேள்வி பார்க்கணும் என்ன இந்த கேள்வியா, இந்த கேள்வி என்ன? ஓகே பார்ப்போம். இப்போ ஓகே இப்போ இந்த கேள்வி பார்ப்போம். வைவக்கம், ஸோ டபுள் இன்டிகிரல் வைவக்கம் செட்வக்கம் டிஎஸ், செட்வக்கம் டிஎஸ். மற்றது என்ன வந்துடாக்கு செட் சமன் ரூட் ஆஃப் எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம் செட் சமன் 1 செட் சமன் 2. ஓகேவா? 2 லிமிட் வந்துடாக்கு. ஓகே பார்ப்போம். இப்போ என்ன செய்வோம்டா? ஓகே, இப்போ இதே சர்வீஸ் இன்டிகிரல் காணணும். ஓகே, இதில் என்ன தெரியுது? செட் சமன் ரூட் ஆஃப் எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம். அது என்ன? ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் சமன் ரூட் ஆஃப் எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம். அப்போ இதில் ஏற்கனவே பார்த்தது தான். என்ன ஆர் காவி என்னென்று வரும்? ஆர் வெக்டர் என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஒய் அது தேவையில்லை. இப்போ என்ன அந்த என் வெக்டர், அந்த என் வெக்டர் என்னென்று வரும் சொல்லுவோம்? என் வெக்டர் என்னென்று வரும்? என் வெக்டர் மட்டும்தானே என் வெக்டரிൻ്റെ மொடியுலஸ். அது என்னென்று வரும்? ஜிஎக்ஸ் வக்கம் ப்ளஸ் ஜிஒய் வக்கம் ப்ளஸ் 1. ஓகேவா? ஞாபகம் இருக்கா? இங்கே எங்கேயோ செய்து நான் நினைக்கிறேன். இங்கே இடக்கு என் வெக்டர்ன்றது இப்படி வரும். என் வெக்டர் மைனஸ் ஜிஎக்ஸ் மைனஸ் ஜிஒய் 1 வரும். அதை என்னென்று எழுதுறது? இப்படி எழுதுறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வடிவம். சரியா? அப்போ இந்த வடிவத்துக்கு எழுதப்போ இதை. அப்போ என் வெக்டர் எழுதலாம். அப்படி மைனஸ் ஜிஎக்ஸ் மைனஸ் ஜிஒய் 1. ஜிஎக்ஸ் காணலாம். ஜிஎக்ஸ் இதில் வந்து கண்டேண்டா எவ்வளவு? 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடா 2x. அப்போ x/√ எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம். அப்போ ஜிஒய் என்னென்று அதே மாதிரி தான் வரும். y/√ எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம். ஓகேவா? ஓகே வா. ஓகே, ஓகே வெயிட். ஓகே ஓகே சரிதானே? ஓகே இப்போ ஆகும். இதில் ஓகே தானே? இது ஓகே. அப்போ இதில் வந்து என் வெக்டர் கண்டாச்சு. இப்போ சர்வீஸ் இன்டிகிரல் ஆகணும். டபுள் இன்டிகிரல் என்ன? ஒய் வக்கம் செட் வக்கத்துக்கு பதிலாக என்ன போடணும்? செட் வக்கத்துக்கு பதிலாக என்ன? எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம். ஏன் செட் தெரியுமில்ல? செட் தெரிஞ்சால் செட் வக்கத்துக்கு பதிலாக எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம் டிஎஸ் இஞ்சால என்ன போடணும்? இதில் மட்டும் போடணும். என்ன? ரூட் ஆஃப் ஜிஎக்ஸ் வக்கம். அதையும் காணலாம் நாங்கள். என்ன இதையும் காணலாம். நேராக விளங்க நினைக்கிறேன் நான். இதையும் காணலாம். இது எப்படி காண்ற? ஜிஎக்ஸ் வக்கம் என்ன? எக்ஸ் வக்கத்தின் கீழ் எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம் சக ஒய் வக்கத்தின் கீழ் எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம் சக 1. அப்போ இது என்னென்று வரும்? √2 வரும். ஓகேவா? அப்போ இது என்ன? √2 டிஏ. ஓகேவா? √2 டிஏ. இப்போ டபுள் இன்டிகிரல் லிமிட் போடணும். லிமிட் √2 இஞ்சால் இருக்குது. ஒய் வக்கம் இன்ட்டு எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம் டிஏ. இப்போ இதில் சரிதானே? இப்போ இதுக்கு லிமிட் தந்துடாக்கு. லிமிட் என்னென்ன லிமிட் ஒன்று செட் சமன் 1 செட் சமன் 2. இதுதான் லிமிட். ஓகேவா? 2 தான் லிமிட். ஓகேவா? அப்போ இது 2 தான் லிமிட். இந்த 2 தான் லிமிட். இந்த செட் சமன் 1 வந்து என்ன எழுதலாம்? ஆனால் என்ன தெரியும்? என்ன? செட் சமன் ரூட் ஆஃப் எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம். அது செட் சமன் 1 வந்து எழுதலாம். என்ன? எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம் சமன் 1. இதில் வந்து என்ன எழுதலாம்? எக்ஸ் வக்கம் சக ஒய் வக்கம் சமன் 4. சரியா? 4. அப்போ இது என்ன? ஒன்று ஆரையாக கொண்ட ஆர் சமன் 1 ஒரு வட்டம். சரியா? இது ஆர் சமன் 2 ஆரையாக கூடிய வட்டம்.
அப்போ இதை நான் என்னத்தில் ரெப்ரசன்ட் பண்ணலாம்டா ஆர்கம டீட்டாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஈஸி எனக்கு சரியா. அப்போ இங்கே என்ன வைக்கணும் எக்ஸமன் ஆர் ஆர் கோஸ் டீட்டா y சமன் ஆர் சைன் டீட்டா. ஆர் அங்கே இருந்த எங்கே போகுது 1 வந்து 2க்கு போகுது ஆர்ன்ற லிமிட் டீட்டா அங்கே அது 0 to 2π சரி 0 to 2πன்றா தான் ஒரு வட்டம் இது வட்டம் தானே அதே 0 to 2π ஓகேவா. ஓகே இப்போ இதில் வந்து என்ன காணலாம் எனக்கு தெரியும் எனக்கு காண வேண்டிய எல்லாம் ஓகே நினைக்கிறேன் சரி தானே. இதில் வந்து இண்டிகிரல் காண வேண்டாம் இண்டிகிரல் இதில் வந்து நேராக இண்டிகிரல் எல்லாம் √2 இந்த இதில் வந்து எழுதுகிறேன் நான் √2 டபுள் இண்டிகிரல் 0 to 2π 1 to 2 வைவகத்துக்கு பதிலாக என்ன வைவகத்துக்கு பதிலாக ஆர் வர்க்கம் சைன் வர்க்கம் டீட்டா இன்டு எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் y வர்க்கத்துக்கு பதிலாக ஆர் வர்க்கம் ஏன் ஆர் வர்க்கம் கொஸ் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் ஆர் வர்க்கம் சைன் வர்க்கம் டீட்டா என்ன ஓகே ஆர் வர்க்கம் கொஸ் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் ஆர் வர்க்கம் ஓகேவா ஆர் வர்க்கம் கொஸ் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் ஆர் வர்க்கம் சைன் வர்க்கம் டீட்டா ஆர் வர்க்கம் சரி தானே இன்டு என்ன தெரியும் இந்த ஆர் டீட்டாவில் மாற்றக்கு என்ன வரும்னு தெரியும் ஆர் டிஆர் டி டீட்டா ஞாபகம் இருக்கா செகண்ட் செமி ஓகேவா. இப்போ இவ்வளவுதான் இதை தோயிட வேண்டியா சரி தானே என்ன √2 0 to 2π 1 to 2 r to the power 5 sin வர்க்கம் டீட்டா dr d theta ஓகேவா. √2 தனித்தனியாக துவையிடலாம் 2 ஒன்றில் ஒன்று தங்கி இல்லை தானே ஏதாவது ஆரன் டீட்டாவும் ஏதாவது ஒன்றில் தங்கி இருக்கா இல்லை தானே அது தனித்தனியாக துவையிடலாம் அப்படின்னு துவையிடலாம் 0 to 2π சைன் வர்க்கம் டீட்டா 1 - cos 2 டீட்டாவின் கீழ் 2 இன்டு அந்த ஆர் to the power 5 r6 இன் கீழ் 6 1 to 2 இன்டு டி டீட்டா சரி தானே. இதை 2 to the power 6 - 1 இன் கீழ் 6 அப்போ என்ன 6 இன்டு √2 இஞ்சால் இருக்குது. இதை துவையிட்டா 1 - cos 2 டீட்டா அதுவும் ஒரு காஃப் வரும் 1 - cos 2 டீட்டாவை துவையிட்டா 1 துவையிட்டா டீட்டா 0 to 2π -cos 2 டீட்டாவை துவையிட்டா sin 2 டீட்டாவின் கீழ் 2 0 to 2π ஓகேவா. இது என்ன இது √2 2 to the power 6 64 63 இன் கீழ் 12 தர இது 2π மைனஸ் அங்கால 0 ஓகேவா. அப்போ என்னென்று வரும் 63 இன் கீழ் எத்தனை 63π இது 2 பட்டுப்பட்ட 6 அப்போ 3√2 அதே திருப்பி வெட்டலாம் 3 வெட்டினா 21π இன் கீழ் √2 வரும் ஓகேவா. ஓகேவா அவ்வளோதான் விஷயம் சரி தானே. ஓகே சரிதானே அவ்வளோதான் விஷயம் ஓகே. அப்போ இது என்ன இப்படி தான் சிம்பிளா ஓகே விளங்க இதுதான் லிமிட் அது விளங்கினா சரி சரி லிமிட்டை வச்சுக்கொண்டு நான் என்ன வட்டம் லிமிட்டுன்றது வட்டம்ன்றபடி யாருக்கு டீட்டாவில் வைக்கணும் இல்லை வேறு எங்களுக்கு ஏதோ ஒரு இது இருந்தாங்க அதை வச்சுக்கொண்டு செய்யலாம் சரிதான் ஓகே. ஓகே அடுத்த இந்த இடத்துக்கள் வந்துடாக்கு என்ன வந்துடாக்கு டபுள் இன்டிகிரல் சிக்மா fxy என்னோட வந்துடாக்கு எக்ஸட் ப்ளஸ் 2x வர்க்கம் செய்ய 3xy இது விளங்கப்படுத்திட்டேன் இல்லை இது என்ன இப்படி செய்கிறேன் இது விளங்கப்படுத்திட்டேன் 3xy ds இங்கே என்ன வந்துடாக்கு 2x - 3y + z = 6 ஒரு இது வந்துடாக்கு லிமிட் வந்துடாக்கு லிமிட் நேரவே தந்துருக்கான் சரி தானே. இப்போ இது ஈஸி லிமிட் நேரவே தந்துருக்கான் by 3 2 ஓகேவா. இது ஈஸி இப்போ இன்னும் கூட ஈஸி ஏனென்றால் இது இன்னும் ஈஸி ஏனென்றால் பார்ப்போம். இப்போ இதில் இதுதான் துவைட வேண்டிய பார்ட் எனக்கு சட் சமன் இதில் வந்து சட் சமன் என்னென்று வரும் 6 - 2x + 3y ஓகேவா. அப்போ g(x, y) சமன் 6 - 2x + 3y gx சமன் என்ன -2 gy சமன் 3 அவ்வளோதான். என்ன காரணம் எனக்கு என் வெக்டர் தெரியும் என் வெக்டர்ன்றது என்ன -gx - gy 1
மட்டு n வெக்டர்ன்றது ரூட் ஆஃப் gx வர்க்கம் ப்ளஸ் gy வர்க்கம் ப்ளஸ் 1. அப்போ என்ன ரூட் ஆஃப் 4 சக 9 சக 1 எவ்வளோ 14 அப்படியா 14 வரும். ஓகேவா? இப்போ கேள்வி என்ன இன்டிகிரலுக்கு ஆகணும் டபுள் இன்டிகிரல் எக்ஸுக்கு 2 to 3 நேரம் வந்துடாக்கு வைக்கு 2 to 3 எக்ஸ் சட்டுக்கு பதிலாக என்ன போடுங்க 6 மைனஸ் 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 2x வர்க்கம் மைனஸ் 3xy. ஓகேவா? 3xy dy dx. ஓகேவா? இது எக்ஸும் வையும் இண்டிபெண்ட் இங்கேயா 2 3 rx சய 2x வர்க்கம் சக 2x வர்க்கம் வெட்டுப்படும். அதாவது இது வெட்டுப்படுவார். இது சக 3xy வெட்டுப்படும். ஆகவே rx dy dx தனித்தனி எல்லாம் 6 தர எக்ஸ் தொகைட்டா எக்ஸ் வர்க்கம் பை 2 2 to 3 இன்டு y தொகைட்டா y 2 to 3 வண்ண தொகைட்டா y சரிதானே வண்ண தொகைட்டா y 6 இது என்ன 3 தர எக்ஸ் வர்க்கத்துக்கு இன்றைக்கி இதை போட்டால் 3 வர்க்கம் சை 2 வர்க்கம் அவ்வளோ 9 சை 4 5 தர 3 சை 2 1 சமன் 15. ஆன்சர் 15. ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி சரியா? அந்த கேள்வி கண்டாச்சு. அடுத்தது என்ன இந்த கேள்வி வந்துடாக்கு என்ன அந்த ஃபைண்ட் த மேஸ் ஆஃப் லெமினா ஆஃப் டென்சிட்டி ரோ. ஓகே சரிதானே? ஃபைண்ட் த மேஸ் ஆஃப் லெமினா ஆஃப் டென்சிட்டி ரோ சமன் செட் இந்த ஷேப் ஆஃப் த டாப் கெமிஸ்ட்ரி. அதாவது என்ன சொல்லிக்கான் ஓகே ஃபங்க்ஷன் தந்துருக்கான். ஃபங்க்ஷன்டா இது ஃபங்க்ஷன் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் y செட் எக்ஸ் y செட் சமன் செட். அதாவது இப்போ என்ன காணணும் செட் டிஎஸ் காணணும். சரி, சர்வேஸ் இன்டிகிரல் காணணும். அதாவது செட் சர்வேஸ் இன்டிகிரல்டா அந்த என்ன சொல்லுவாங்க இது இப்போ செட் இப்போ சர்வேஸ் இன்டிகிரல்ன்றது 1 into சர்வேஸ் இன்டிகிரல் என்ன அது ஏரியாவை தரும். சர்வேஸ் இன்டிகிரல் 1 into ds போட்டாங்கன்னா அது என்ன தரும்? அது ஏரியாவை தரும். இப்போ செட் இன்ட்டு சர்வேஸ் இன்டிகிரலில் போட்டேங்க செட்டுன்றது என்ன? இதில் செட்டுன்றது அடர்த்தியை குறிக்கும். அதாவது இதில் என்ன அதாவது ஒவ்வொரு புள்ளியில் இருக்கிற அடர்த்தி. அதாவது ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்குது. கெமிஸ்ட்ரியாண்டா என்ன ஒரு கோலத்தின மேல் பாதி சரிதானே? கோலத்தின மேல் பாதி சரிதானே? கோலத்தின மேல் பாதியில் அந்த ஓட்டு அந்த மேலோட்டு இதுக்கு தானே அந்த ஓட்டில் ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்காம் சரிதானே? ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்காம். அந்த டென்சிட்டி என்ன அளவிடப்படுது? செட் அளவிடப்படுது. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க டென்சிட்டின்ற செட் அளவிடப்படுது. அவ நான் என்ன செய்யணும் ஒவ்வொரு புள்ளின்ற பரப்பையும் அந்த சர்வேஸ் பரப்பையும் அந்த சட்டால் பெருக்கி இன்டிகிரேட் பண்ணினா மேத்ஸ் வரும். அப்போ அதைத்தான் நீங்கள் செய்கிறேன். ஓகேவா? அதுதான் நீங்கள் செய்கிறேன். ஆனால் அதே நேரம் சட்டுன்னு வந்திருக்கான் செட் சமன் ஏ வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் அதுன்ற காஃபாகும். ஓகேவா? இது இன்னும் ஈஸியாக இருக்கும். இது செய்து போவேன். ஓகேவா? ஓகே என்ன எடுக்கான்? ஓகே அவ்வளோதான் சரிதானே? இப்போ எக்ஸ்கா வைன்றது என்ன வேண்டு வரும்? ரூட் ஆஃப் ஏ வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் gx சமன் என்னடு வரும்? மைனஸ் 2x ஓவர் 2 ரூட் ஆஃப் ஏ வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம். அப்போ இது ரெண்டு வரும் மைனஸ் எக்ஸ் ஓவர் ரூட் ஆஃப் ஏ வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் gy சமன் அப்போ மைனஸ் y ஓவர் மைனஸ் y ஓவர் ரூட் ஆஃப் ஏ வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம். அப்போ gx gy தெரியும். இப்போ n வெக்டர் தெரியும். n வெக்டர் என்ன? gx மைனஸ் gy 1. அப்போ மட்டு n வெக்டர் சரிதான் மட்டு அதாவது என்ன நோம் பார்க்குறோம் நாங்கள் சொல்லுவோம் செகண்ட் நோம் தானே? செகண்ட் நோம்டா ரூட் ஆஃப் gx வர்க்கம் ப்ளஸ் gy வர்க்கம் ப்ளஸ் 1 gx வர்க்கம் ப்ளஸ் gy வர்க்கம்டா என்ன? எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் ரெண்டையும் பெருக்கினேன்டா என்ன?
ஓகே ரெண்டையும் பிரிக்கிறேன். இது என்ன செய்து காட்டும் ஏ வெக்கம் சக எக்ஸ் வெக்கம் சக வை வெக்கம் சக வை வெக்கத்தின் கீழ் ஏ வெக்கம் சக எக்ஸ் வெக்கம் சக வை வெக்கம் ஏன் வெக்கமெல்லாம் எடுக்கலாம் சக உண்டு இதை கூட்டினா என்னெண்டு வரும் கீழே ஏ வெக்கம் சக எக்ஸ் வெக்கம் சக வை வெக்கம் உருட்டிருக்கம் அங்கால எக்ஸ் வெக்கம் சக வை வெக்கம் சக எக்ஸ் வெக்கம் சக வை வெக்கம் வெட்டப்பட்டா ஏ வெக்கத்தின் கீழ் வரும். இப்போ இது என்ன இது வெளியில் கேட்க மட்டு ஏவை மட்டு ஏண்டு போடணுமா மட்டு ஏண்டு போவான்னு சரி. இது சில வழியில் சும்மா ஏண்டு எடுக்கலாம். ஆனால் ஏ கிரேட்டு தான் நோட்டுன்னு சொல்ல அப்படியே மட்டு ஏவை ரூட் ஆஃப் ஏ வெல்கம் சய எக்ஸ் வெல்கம் சய வை வெல்கம். ஓகேவா, இது கண்டாச்சு. இது இந்த வெக்டர் கண்டாச்சு. டபுள் இன்டிகிரல் பார்ப்போம். டபுள் இன்டிகிரல் என்ன காணணும் செட்டுக்கு சமன்பாடு என்ன root of a வெக்கம் சய எக்ஸ் வெக்கம் சய வை வெக்கம் இன்டு அந்த இன்டிகிரல் மட்டு ஏ ஓவர் ரூட் ஆஃப் ஏ வெக்கம் சய எக்ஸ் வெக்கம் சய வை வெக்கம் டிஏ. அப்போ இது என்ன மட்டு ஏ இன்டு டபுள் இன்டிகிரல் 1 இன்டு டிஏ. இது என்ன தரும்? இது நீ இன்டிகிரேட் பண்ணி தான் காணும். இது என்ன இது என்ன தரும்? அந்த சர்வேஸிൻ്റെ என்ன தரும் சொல்லலாம். அந்த ரெண்டும் வெட்டுப்படுது. ஓகேவா, ரெண்டும் வெட்டுப்படைக்கு என்ன வரும்? அந்த சர்வேஸிൻ്റെ சொல்லுவாங்க சர்வேஸிൻ്റെ பரப்பளவு வரும். சர்வேஸிൻ്റെ பரப்பளவு என்ன 2πr வர்க்கம் நினைக்கிறேன். 2π ஒரு கெமிஸ்ட்ரியாவிൻ്റെ முழுப்பரப்பு 4πr வர்க்கம்டா இது 2πr வர்க்கம். ஆர் என்ன என்ன தெரியும் என்ன ஆர் எனக்கு தெரியும் தானே. எனக்கு தெரியுமே அல்ல. இதில் ஆறு காணலாமில்ல. இந்த கெமிஸ்ட்ரியாவில் எக்ஸ் வெல்கம் சக வை வெல்கம் சக செட் வெல்கம் செவன் ஏ வெல்கம் ஆறுன்றது சரிண்ணா. அப்போ 2π. ஓகேவா, அதுவும் ஏ ப்ளஸ் ஓ மைனஸ் தெரியா மட்டு ஏ போடலாம் சரிதான். ஓகேவா, அப்போ என்ன ஏன்றது ஏன்றது என்னென்னு தெரியாது. அப்போ மட்டு ஏ போடலாம். இதை போட்டால் என்ன மட்டு ஏ அப்போ ஏ வெல்கம் 2π ஏ வெல்கம் வரும். ஓகேவா, ஆன்சர் விட ஓகே நினைக்கிறேன். ஓகேவா, சரியா அங்கே நினைக்கிறேன். ஓகே, ஈஸிகள் இல்லையா. ஓகே சரியாச்சு. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் சர்வீஸ் இன்டிகிரல் ஓரியன்டட் சர்வீஸஸ். அதாவது ஒரு சர்வீஸ் 2 பக்கம் இருந்தால், அதாவது ஒரு இப்போ இதை பார்த்தா இப்போ இதில் இதுன்ற சர்வீஸ் காணிக்க ஒரு பக்கம் காண்றது சில சர்வீஸ் என்ன ஒரு சைட் டிஃபைன் பண்ணலாமே இருக்குது. ஒரு சர்வீஸ்ன்ட்டு வரைக்கும் ஒரு இது ஏதோ ஒன்று இந்த சர்வீஸ் எடுக்க 2 பக்கம் பெறத்தான் போகுது. இப்போ அதுக்கெல்லாம் ஓரியன்டட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் சில வழியில் எங்களுக்கு மற்ற சைட் டிஃபைன் பண்ணலாமே இருக்குது. மற்ற சைட்டை நாங்கள் என்ன செய்திருப்போம், மேல் சைட்டை மட்டும்தான் சர்வீஸ் டிஃபைன் பண்ணியிருப்போம். மற்ற சைட்டை இதாக டிஃபைன் பண்ணலாம். அப்படி டிஃபைன் பண்ணலாம் வர நேரத்தில் என்ன, இப்போ ஒரு கோலம் எடுத்தால் நான் எனக்கு ஒரு கோலம் எடுத்தால் திண்ம கோலம் எடுத்தால் ஒரு சைட் தானே சர்வீஸ் 2 சைட் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை தானே. அப்போ அப்படி அது வெறும் நினைக்கிறேன் சரிதான். அப்படி 2 சைட் சர்வீஸ் இருக்குது, 1 சைடட் சர்வீஸ் இருக்குது சரிதானே. ஓகேவா, ஓகே விளங்க நினைக்கிறேன். ஓகே ஓகே அப்போ ஓரியன்டட் சர்வீஸ்ண்டா 2 சைட் சர்வீஸ் அவ்வளோதான். இது கேள்வியில் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் சரிதானே. ஓகே, இப்போ இதில் நான் என்ன இந்த என்வெக்டர் காண்றோம்னு சொன்னேன் சரிதான். அந்த சர்வீஸ் இன்டிகிரலில் என்ன செய்கிறோம், இதை மாற்றிக்கொண்டு என்வெக்டர் கண்டு போயிருக்கிறோம். அவ்வளோதான் விஷயம்னு சொன்னான். ஓகே, ஒரு என்ன இதாக ஓகே அவ்வளோதான் விஷயம்னு சொன்னான். இதில் in application it is important to have some way of distinguishing between 2 sides of orientable surface. For this purpose, let us suppose that sigma is an orientable surface that has a unit normal vector n at each point. Normal vector n and origin. It can be proved that sigma is a smooth orientable surface என்று சொல்லலாம். அவ்வளோதான். அதாவது அந்த ஒவ்வொரு புள்ளியோடையும் இப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த சர்வீஸுக்குரிய என் வெக்டரை காணலாம்னு சொல்லுவாங்க. அந்த என் வெக்டரை வச்சுக்கொண்டு ஈஸியாக அங்கால சர்வீஸுன்ற இதை காணலாம்னு சொல்ல வரேன். அதை பற்றி தான் கேட்குறேன் சரிதான்.
அதாவது என் வெக்டர் நான் முதலே உனக்கு சொல்லிட்டேன் அப்படி என் வெக்டர் காண்றதுன்ற சொல்லிட்டேன் சரிதானே முதல் அவன் என் வெக்டரை பற்றி சொல்ல முதலே இது என் வெக்டர்ன்றதை சொல்லிட்டேன் ஓகே தானே இது சொன்னால் இது என் வெக்டர் உண்டு இதுதான் அந்த நார்மல் வெக்டர் உண்டு இதுதான் நார்மல் வெக்டர் இதுதான் இதில் நார்மல் வெக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் சரி தான் இந்த நார்மல் வெக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது அங்கால யூஸ் பண்ணுறதுக்காக தான் அதை தான் அங்கால நான் இது சொன்னேன் இதில் வாரது எல்லாமே நார்மல் வெக்டர் இது நார்மல் வெக்டர்ன்ற மட்டு இதுவும் நார்மல் வெக்டர்னா மட்டு ஓகேவா ஓகே சரிதானே ஓகே ஓகே சரிதானே நார்மல் இனி அங்கால நார்மல் வெக்டர் கண்டு செய்ய போவோம் அதைத்தான் சரியா இப்போ ஓகே orientation of smooth parametric surface is a continuous vector valued function of u, v சரிதானே அப்போ இது என்ன யூனிட் வெக்டர் காண்றான் அந்த திசையில் இருக்க யூனிட் வெக்டர் சரிதானே இப்போ நார்மல் வெக்டர் யூனிட் வெக்டர் என்ன நார்மல் வெக்டர் வச்சு கூட யூனிட் வெக்டர் காணலாம் தானே நார்மல் வெக்டர் என்னண்டா நார்மல் வெக்டர் என்னண்டா யூனிட் வெக்டர் என்னென்ற மட்டு சரிதானே இதுதான் நார்மல் வெக்டர் அப்போ எங்களுக்கு நாங்கள் விளையாடம் செய்து கொண்டு வந்தது என்ன நார்மல் வெக்டர் வச்சு கொண்டு வந்தது நான் இனி என்ன செய்ய போகிறோம் நார்மல் யூனிட் வெக்டர் யூனிட் நார்மல் வெக்டர் வச்சு கொண்டு செய்ய போவோம் ஓகேவா அவ்வளோதான் விஷயம் இப்போ இதில் இப்போ நார்மல் ஒரு வெக்டர் கேட்க அது ரெண்டு டிரெக்ஷனில் இருக்கும் ஒன்று இந்த திசையில் ஒரு திசையில் போயிருக்காது என் வெக்டர் மற்ற திசையில் போனால் என்ன மைனஸ் என் வெக்டர் சரிதானே இப்போ நார்மல் வெக்டர் எப்படி சொல்லுவோம்டா ஒன்று பாசிட்டிவ் டிரெக்ஷன் ஃப்ரம் த சர்ஃபேஸ் நெகட்டிவ் டிரெக்ஷன் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஓகே இதில் எப்படின்டா இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து வாரது இப்போ இது எப்படி சொல்லாமண்டா இந்த நார்மல் வெக்டர் எடுக்க எப்படி விரிஞ்சலாம் இப்போ இது ஓகே இது எல்லாத்துக்குமே உண்டாதான் போகுது இதை மாறி க்ராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் டாபா டாபா ஜூன்னு எடுத்தால் பிஏ முன்னுக்கு எடுத்து ஜூ பின்னுக்கு எடுத்தால் இது மைனஸில் வந்துடும் சரிதானே ஒரு மைனஸால் மாறுபடும் அப்போ அது நார்மல் வெக்டர் அது பெரிய பிரச்சனை வராது அப்போ அதை ஒண்ட பாசிட்டிவ் ஓரியன்டட் வெக்டர் உண்டா மற்றது நெகட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த நெகட்டிவ் டிரெக்ஷனாக இருக்கும் ஒன்று இப்போ பாசிட்டிவ் டிரெக்ஷனாக இருந்தால் மற்ற நெகட்டிவ் டிரெக்ஷனாக இருக்கும் ஓகேவா ஓகே அடுத்த ஃப்ளக்ஸ்ன்றது என்ன இந்த பாயம் சரிதானே மின்பாயம் காந்த பாயம் அது அப்படின்றத சொல்ல வராங்க சரிதானே ஓகே அதில் பெரிய சொல்லுவாங்க ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன்ன்றது பை ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் நான் என்ன சொன்னேன் F7 என்னென்னு சொல்லலாம்ண்டு F7 சரியா இந்த பை தான் ஃப்ளக்ஸ் அதாவது அதுதான் பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் ஓகேவா இது என்ன இதை இன்டிகிரேட் பண்ண போவோம் அவ்வளோதான் ஃபைவ் ஃப்ளக்ஸ் என்ன ஒரு 5 ஃப்ளக்ஸுன்னு இல்லை பையன்றது இங்கே இன்டிகிரேஷன் ஃபங்க்ஷன் இங்கே காண போகிறது அது ஃப்ளக்ஸ் ஓகேவா ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது என்னென்றால் ஃப்ளக்ஸுன்றது காந்த பாயம் இதுன்றது அழுத்தம் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வேலைக்கு அது ஒரு அழுத்தம் மாதிரி சரிதானே ஓகே ஒரு சக்தி மாதிரி இது ஃப்ளக்ஸுன்றதும் ஒரு சக்தி தானே ஃப்ளக்ஸுன்றதும் ஒரு சக்தி தாங்க அந்த பாயம் அது ஒரு சக்தி மாதிரி தான் சரிதானே ஓகே ஓகே சரியா ஓகே வா 2 minutes. ஓகே சரியா ஓகே இவ்வளோ பார்த்தாச்சு இப்போ வா ஓகே ஓகே இப்போ ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் தந்துருக்காங்க ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் என்ன இந்த எஃப் இது இன்ட்டு நார்மல் வெக்டர் என்ன நார்மல் வெக்டர் இன்டு டிஎஸ் ஓகேவா இப்போ இதில் என்ன செய்ய வாராண்டால் இது செய்யக்க தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ
நார்மல் வெக்டர்னு சொல்லுவதன் மூலம் ஏதாவது சேஞ்ச் என்ன சேஞ்ச் நடக்குதுண்டா எதுவுமே சேஞ்ச் ஆகலை. எப்படி என்றால் இது எப்படி சொல்லுவாங்கண்டா, சரி ஓகே பார்ப்போம் அங்கே செய்ய பார்ப்போம். சரி ஓகே, இப்போ இதைத்தான் நார்மல் வெக்டர் இப்படி தான் ஃப்ளக்ஸை இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். அது என்ன, அந்த நார்மல் வெக்டர் என்ன இதுதான். ஓகேவா, இது என்ன நார்மல் வெக்டர் திருப்பி இப்படி டிஃபைன் பண்ணுறான். ஓகேவா, என்ன விளங்குதா, என்னென்னு விளங்குதா? இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? நார்மல் வெக்டரை என்னென்னு சொல்லலாம்? let sigma be a smooth parametric surface represented by the vector r என்ற வெக்டரால் டிஃபைன் பண்ணப்பட்டு வந்தால் உண்மையாக எப்படி வரணும்? எஃப் டாட் கேபிட்டல் என் கேபிட்டல் என் ஓவர் மட்டு கேபிட்டல் என் இன்டு இது வரும். ஓகேவா, என்ன இருக்குது? ஓகே, இந்த மட்டு எண் எங்கே போச்சுன்றால், இந்த மட்டு எண் எங்கே போச்சுன்னா நாங்கள் இந்த டிஏ பேர் கேட்க இப்போ இந்த உனக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த டபுள் இன்டிகிரலில் டிஎஸ்ன்னு இருக்கிறத டபுள் இன்டிகிரல் டிஏன்னு மாற்றிக்க ஏரியாவுக்கு மாற்றிக்க என்ன வருது விளங்குதா? டபுள் இன்டிகிரல் டிஏன்னு மாற்றிக்க என்ன வருது? அங்கால ஒரு யூனிட் வெக்டர் மட்டும் வருது. ஓகேவா, இங்கே தான் செய்கிறோம் விளங்குதா? அதுதான் நான் சொல்ல வந்தேன் என்னென்றால், இதில் இந்த டிஎஸ்ன்னு இருக்கிறவரை டிஏன்னு மாற்றிக்க தான் இவ வர, அதாவது இப்போ பராமீட்டரை சேஞ்ச் பண்ணிக்க மட்டும்தான் இவ வர, இல்லைண்டா ஒரு பிரச்சனையும் வரா. சரிதானே, இல்லைண்டா இவ வர மாட்டேன். இந்த டிஎஸ்ன்ற பராமீட்டரை டிஏன்னு சேஞ்ச் பண்ணிக்க தான் இவ வர. அப்போ இவரை நாங்களே என்ன செய்கிறோம்? அந்த யூனிட் வெக்டரை திருப்பி என்ன செய்கிறோம்? திருப்பி இவரை என்ன செய்கிறோம்? இந்த எடுத்தவரை இவரை இந்த என் வெக்டரை எனக்கு டிஏயில் மாற்ற போகணும். அப்போ டபுள் இன்டிகிரல் எஃப் உள்ள மாதிரி இருக்கும், டபுள் இன்டிகிரல் எஃப் உள்ள மாதிரி இருக்கும். என்னுக்கு பதிலாக மட்டு என்னைக்கு பதிலாக என்னென்னு போடுவோம்? எண்ணெயை போடுவோம் இன்டு டிஎஸ்சில் வந்து இதுக்கு போய்க்க என்ன செய்வோம்? மட்டு என், சரியா, மட்டு என் டிஎஸ். ஓகேவா, மட்டு என் டிஏ. ஓகேவா, டிஏ இப்படி தானே வரும். ஓகேவா, இது டிஎஸ்சில் வந்து டிஏக்கு மாற்றிக்க. இப்போ இதைத்தான் என்ன சொல்லுவோம்? மட்டு என் டிஏன்னு என்ன தெரியும்? என்ன என் சமன் என்னோவ மட்டு என். ஓகேவா, அப்போ மட்டு என் இன்டு என் டாட் ப்ராடக்டா? மட்டு என் இது டாட் ப்ராடக்டா? இது ஸ்கேலர் தானே. மட்டு என்னென்ற என் தான் ஸ்கேலர் தானே. மட்டு என்னென்ற இது ஸ்கேலர் தானே. அப்போ இது ஸ்கேலர் வந்து என் காவியை பிரிக்கினா இது என்னென்று வரும்? டபுள் இன்டிகிரல் எஃப் டாட் என் காவி இன்டு டிஏ, அவ்வளோதான். ஓகேவா, அப்போ இப்படி எழுதுறத ஓகேவா. இப்போ இதில் வந்து என்ன சொல்ல வேண்டாம்? டபுள் இன்டிகிரல் சிக்மா எஃப் காவி டாட் என் காவி இது யூனிட் வெக்டர் டிஎஸ் சமன் டபுள் இன்டிகிரல் சிக்மா எஃப் காவி டாட் என் காவி டிஎஸ். ஓகேவா, டிஏ இது டிஏ ரெண்டும் சமன். ஓகேவா, என்ன விளங்க வந்து தெரியும். ஓகே இப்போ காண சொன்னது எஃப் எக்ஸ் ஒய் செட் சமன் செட் கே எக்ஸ் வர்க்கம் சக ஒய் வர்க்கம் சக செட் வர்க்கம் சமன் ஏ வர்க்கம். ஓகேவா, ஃப்ளக்ஸை காணாம் சிம்பிள் கண்டுடலாம். என்ன இதில் கண்டுடாக்கு வாங்கினேன் செய்து காட்டுனே. ஓகே, இதில் என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். என்ன இது தெரியணும் எனக்கு ஆர் காவி தெரியணும். ஆர் காவி தெரிஞ்சால் தான் என் காவி காணலாம். அப்போ ஆர் காவின்றது என்னத்தில் காணலாம்? ஆர் காவின்றது எக்ஸ்காம் வைக்கம் செட்டில் இருக்குது. இதை எக்ஸ்காம் வைக்கம் செட்டில் இருக்கிறத விட இதை எப்படி வைக்கலாம்? டபுள் இன்டிகிரல்களாக மாற்றணும். அப்போ எக்ஸ்காம் வைக்கம் செட்டில் வச்சு வைக்கலாது. அப்போ இது என்ன இது ஒரு கோலத்தின் சர்வீஸ் ஏ ஏரியாவுடைய கோலம். அப்போ இது என்ன நான் ட்ரெண்டுக்கு மாற்றலாம்னு நினைக்கிறேன். இது என்ன எக்ஸ் சமன் y சமன் z சமன் அந்த ட்ரிபிள் இன்டிகிரலில் பார்த்தோம். இப்படி பை டீட்டா ரோ பை டீட்டா வரும். அப்போ எக்ஸ் சமன் என்னவாக இருக்கும்? z சமன் என்னவாக இருக்கும்? ரோ கொஸ் டீட்டான்னு நினைக்கிறேன். ரோ கொஸ் பை நினைக்கிறேன். ரோ கொஸ் பை. அப்போ என்ன ரோக்கு பதிலாக ஏ கொஸ் பை. சரியான ஏன்றது மாறலையா? அப்போ இதில் ரோ டீட்டா பை இந்த மூன்றுலேயும் இருக்கிறத டீட்டாக்காம பைக்கு மாத்திரமே ரோ தெரியும். ஏன்றபடியா ரோ ஏன்று தெரிஞ்சபடியா ஏ கோஸ் பை பைன்றது என்ன? ஏ சைன் பை
sin theta a cos pi sin pi cos theta ஓகேவா ஆர் theta pi ஓகேவா ஏன்றது மாறலேതാണ് theta pi എന്നിട്ട് വരും a sin pi cos theta சரியா a sin pi sin theta a cos pi ஓகேவா இப்போ என்ன டிஆர் காவி காணும் என்ன இப்போ என்ன കാണണം டிஆரா டாபா ஆர் ஓவர் டாபா டீட்டா കാണണം டாபா டீட்டா என்ன வரும் இது இப்படியே காவி வடிவத்திலே எழுதுவான் டாபா ஆர் ஓ டாபா டீட்டா குறித்து போயிட்டா இது என்ன வரும் ஏ சைன் பை சைன் மைனஸ் ஏ சைன் பை sin theta a sin pi cos theta ഇതന്നെ 0 ഓക്കേവാ ഡാബ ആർ ഓവർ ഡാബ പൈ കാണുറൻ പയ്യാളെ പിരിച്ചാൽ ഇതെന്നെ വരും എ കോസ് പൈ കോസ് തീറ്റ എ കോസ് പൈ സൈൻ തീറ്റ ഇതെന്നെ മൈനസ് എ സൈൻ പൈ ഓക്കേവാ ഡാബ ആർ ഓവർ ഡാബ തീറ്റ ക്രോസ് ഡാബ ആർ ഓവർ ഡാബ പൈ സമൻ എന്നെ വരും சொல்லுவோம் അപ്പം ക്രോസ് പ്രോഡക്റ്റ് ഒക്കെ പോகிறோம் ഐ ജെ കെ ഈസിയാ മൈനസ് എ സൈൻ ബൈ സൈൻ തീറ്റ എ സൈൻ ബൈ കോസ് തീറ്റ 0 ഓക്കെ അടുത്തത് എ കോസ് പൈ കോസ് തീറ്റ എ കോസ് പൈ சைன் டீட்டா மைனஸ் ஏ சைன் பை ஓகேவா ஈஸியாக இருக்குண்ணே ஈஸியாக இருக்கு ஓகே இப்போ இதில் இந்த க்ராஸ் ப்ராடக்ட் கண்டா இது என்ன டாட் ப்ராடக்ட் க்ராஸ் ப்ராடக்ட் இது சாரி இது இப்போ என்ன இந்த 0 வரும் அப்போ என்ன மைனஸ் ஏ வெல்கம் சைன் வெல்கம் பை கோஸ் டீட்டா ஐ காவி நான் ஐஜேகேயிலே எழுதுறேண்ணா இந்த இதுலேயே எழுதுறேண்ணா എൻ്റെ ஈஸிக்கா அடுத்து என்ன இது எழுதணும் இது எழுதினா அது திருப்பி அது என்னென்று வரும் மைனஸ் அது இதில் எழுதுறேனே ஐ காவி மைனஸ் ஜே காவி இன்டு என்ன வரும் ஓகே ஏ வெல்கம் சைன் வெல்கம் பை மைனஸ் a welcome sin welcome by sin theta ஓகேவா sin theta j காவி ப்ளஸ் கே காவிக்கு பதிலாக என்ன கே காவி எடுத்தேன்டா என்ன வரும் கே காவி இன்டு இது சிம்பிளாக சுருக்கலாம் நான் எழுதி சுருக்கலாம் ஆனால் எப்படி சிம்பிளாக சுருக்கலாம் ஏ கோஸ் பை சைன் டீட்டா ஏ சைன் பை சைன் டீட்டா அப்போ சைன் டீட்டா ஏ சைன் டீட்டா எடுத்தால் மைனஸ் சைன் டீட்டா சைன் பை கோஸ் பை மைனஸ் சைன் பை கோஸ் பை அங்கால சைன் வெல்கம் டீட்டா இங்கே ஓகே வா எப்படின்னா மைனஸ் ஏ வெல்கம் சைன் பை கோஸ் பை சைன் வெல்கம் டீட்டா மைனஸ் அங்காலேயும் ஏ வெல்கம் சைன் பை கோஸ் வெல்கம் டீட்டா மைனஸ் ஏ சைன் பை கோஸ் பை எடுத்து மைனஸ் ஏ வெல்கம் சைன் பை கோஸ் பை எடுத்தேன்டா என்ன வரும் இன்டு கேட்காவியா மைனஸ் ஏ சைன் பை கோஸ் பை எடுத்தேன்டா என்ன வரும் சைன் வெல்கம் டீட்டா ப்ளஸ் கோஸ் வெல்கம் டீட்டா 1 ஆகும் அப்போ இது என்னண்டு வரும் மைனஸ் ஏ வெல்கம் சைன் வெல்கம் பை கோஸ் டீட்டா ஐ காவி மைனஸ் ஏ வெல்கம் சைன் வெல்கம் பை சைன் டீட்டா ஜே காவி மைனஸ் இது காவியா இது காவி மைனஸ் ஏ வெல்கம் சைன் பை கோஸ் பை ஓகேவா கே காவி ஓகே இப்போ என்னது எனக்கு அவ்வளோதான் பெருக்க வேண்டியான் கே காவியா இது கே காவி இப்போ என்ன டபுள் இன்டிகிரல் சரியா அப்போ டபுள் இன்டிகிரல் 0 to 2 பை அப்படியா 0 to 2 பை 0 to பை அவ்வளோதான் 0 to பை அடுத்து என்ன செய்யணும் சொல்லுவா ஓகே எஃப்எக்ஸ் இது என்ன எஃப் இன்டு என் காவி தானே என்ன எஃப் காவி டாட் என் காவி நான் இந்த என் காவி கண்டுட்டேன் என் காவி தான் இது
என் காவியை கண்டுட்டு நேர பெருக்க போகணும். எஃப் காவி என்ன வந்தவன் செட் கே. இப்போ இதில் நீ இந்த உலகம் கண்டிருக்க தேவையில்லை நான் காணலாம் சரி. ஏன்டா இங்கே செட்டாலையில் பெருக்க போகிறோம். இந்த டாட் ப்ராடக்ட் அப்படியா டாட் ப்ராடக்ட் ஆவ் செட் கே இன்ட்டு ஆரோட டாட் ப்ராடக்ட் இருக்க போகிறோம் மைனஸ் ஏ வெல்கம் சைன் வெல்கம் பை கொஸ்டிட்டா ஐ காவி ஜே காவி ஏதோ ஜே காவி சரிதானே ஏதோ பிளா ஜே காவி மைனஸ் ஏ வெல்கம் சைன் பை கோஸ் பை கே காவி இன்டு டிஏ ஓகேவா 0 to 2 pi 0 to pi மிச்சமெல்லாம் 0 ஆகிடும். அப்போ செட் இன்டு மைனஸ் செட் ஏ வெல்கம் சைன் பை கோஸ் பை டிஏ. இதில் நான் செட் போட்டது பிள்ளை ஏனெண்டா செட் போட இயலாது. செட்டுக்கு பதிலாக என்ன போடணும் செட்டுக்கு என்ன தெரியும் ஏ கோஸ் பை ஓகேவா ஏ கோஸ் பை ஏன்டா செட் போடக்கூடாதான். டிஏண்டா என்ன டி டீட்டா டி பை ஓகேவா ஓகே டி டீட்டா டி பை ஓகே தானே. ஏன் இது செட் போடக்கூடாதுன்னா செட்டுனா வேரியபிள் செட்டுனா ஒரு வேரியபிளாக இருக்கே அது இங்கே செட்டிலே இல்லை சரிடா. நம்ம செட்டில் தொழிலப்பம் செட்டில் இல்லைன்றபடியாக போடக்கூடாது ஓகே. டி டீட்டா டி பை டி டீட்டா ஐ திங்க் டி பை டி டீட்டா ஓகேவா டி பை டி டீட்டா ஓகேவா. தொகையீடு அவ்வளோதான் விஷயம் சரிதானே. தொகையிட்டேன் ஆன்சர் வந்துட போகுது சரிதானே. இது சரியா வாமா ஓகே சரிதானே டி பை டி டீட்டா சரியா. இதை தொகையிட்டேன்டா என்ன வரப்போகுது வா இது மைனஸ் ஏ க்யூப் 0 to 2 pi 0 to pi sin pi 1 minus sin welcome pi d pi d theta. ഇത് തീറ്റാവിലേ വരികയല്ലേ ഇതിൽ തീറ്റാവേ വരികയല്ലേ തന്നെ ഓ തീറ്റാവേ വരികയല്ലോ പതിയാ തീറ്റാ വേണ്ടതേ വരികയല്ലോ ഓക്കെ. തീറ്റ വേണ്ടത് വരികയില്ലാണ്ട് അത് നേരെ തുകയിടலாம் மைனஸ் ஏ க்யூப் தீட்டா தனியாக துவையிட்டு விட்டேன்டா என்ன வரும் 2 pi மைனஸ் 0 வரும் துவையிட்டு பார்த்தேன்டா விளங்கும். பைய துவையிடக்கு என்ன வரும் 0 to pi sin pi மைனஸ் சைன் கியூப் தீட்டாவுக்கு பதிலாக என்ன 3 sin தீட்டா அப்படியா இல்லை sin 3 தீட்டா அப்படியாவா ஓ 3 sin தீட்டா மைனஸ் sin 3 theta by 4 ஓகேவா இன்டு டி பை ஓகேவா. தீட்டா இல்லை இது பையா இது பை சரியா பை. இனி இதை சுருக்கினேன்டா 0 to pi 1/4 sin pi ப்ளஸ் 1/4 sin 3 pi டி பை சுருக்கி விட்டேன்டா ஆன்சர் வரும் ஓகேவா. ஓகே ஓகே ஃப்ளக்ஸ் கண்டாச்சு ஓகேவா ஆன்சர் அப்படி வருண்டா கண்டாச்சு ஓகே. அடுத்த ஓரியன்டேஷன் ஆஃப் நான் பேராமெட்ரிக் சர்வீசஸ் அதாவது இப்போ இதுகளை இவ்வளானியம் வச்சது என்னென்னு சொன்னாங்க. இவ்வளானியம் வச்சது என்ன சட்7 GX இப்போ இப்போ இது வேறு இது பேராமெட்ரிக் சர்வீசஸ் அப்படி வந்து ஆர்கம டீட்டாவில் வைக்கக்கூடியதாக இருந்தது இல்லாட்டிக்கு பைக்கம டீட்டாவில் வச்சுனாங்க அப்படி ஏதோ ஒன்றில் வச்சுனாங்க. இது என்ன பேராமெட்ரிக் சர்வீசஸ் அதுகள் பேராமெட்ரிக் அதாவது ஆர்கம டீட்டாவில் வைக்கக்கூடியது. நான் பேராமெட்ரிக் சர்வீசஸ்ண்டா நான் பேராமெட்ரிக் சர்வீசஸ் என்ன தருவான் சட்7 G(x) அந்த சமன்பாடு தருவான் அவ்வளோதான் ஓகே தானே. அந்த சம்பாடு தேவை இல்லாமல் நான் என்ன செய்யலாம் நான் பேராமெட்ரிக் சர்வீஸுகளுக்கு செய்யலாம். இது பேராமெட்ரிக் சர்வீஸுகளுக்கு செய்யலாம். பேராமெட்ரிக் சர்வீஸ்ன்றது என்ன ஒரு வட்டம் ஒரு பேராமெட்ரிக் சர்வீஸ் அதில் எக்ஸ்கம் வைன்றதில் வட்டத்தை தந்து வந்து அது பேராமெட்ரிக்கு என்ன ஆர்கம டீட்டாவில் மாற்றலாம். அதுகள் பேராமெட்ரிக் சர்வீஸ்கள் பேராமெட்ரிக் சர்வீஸ் இல்லாதவர்களுக்கு இப்போ ஒரு வித்தியாசமான சர்வீஸ் தந்து வந்தாண்டா அதுக்கு என்ன அவன் சமன்பாடு தரணும் ஈக்குவேஷன் அதுக்குரிய சமன்பாடு தந்தால் மட்டும் தான் செய்யலாம் ஓகே. அதே மாதிரி இந்த ஆர் காவியை அப்படி காண்றது வந்துடாது சரிதானே. ஆர் காவியை அப்படி காண்றது ஆர் காவின்றது XI by J G(x) சட்டில் தந்து வந்தால் G(x) தந்துடாக்கு. அடுத்து என்ன நான் பேராமெட்ரிக் சர்வீஸ்களுக்கு ஓகேவா. ஓகே dr by dx 1 சரியா ஓகேவா. என் காவின்றது இதில் என் காவியம் தந்துடாது சரிதானே. என் காவியம் தந்துடாது பார்த்தேன்டா சரி சட்7 GF(x) என் காவி அப்படி வரும்னு தந்துடாது சரிதானே. டாபா செட்டோவா டாபா எக்ஸ் அப்படி தான் வருமா ஓகேவா ஓகே சரி
என்காவி எப்படி வரும்ன்றது வந்து கிடக்கு. இது இப்போ இதில் இப்போ பார்த்தா என்ன தெரியும், இந்த இதுக்கு என்காவி எப்படி வரும்னு சொல்லலாம். இந்த இதுக்கு இதில் விளங்கணும். இதை வச்சுக்கொண்டு என்காவி எடுக்கிறீர்கள். என்காவின்றது எப்படி வருமென்றால் எப்படி வருமென்றால் இந்த என்காவி கேபிட்டல் என்காவியை காண்றேன் சரிதான். கேபிட்டல் என்காவியை காண்றேன் எப்படி வரும்டா ஜிஎக்ஸ் ஜிஒய் மைனஸ் ஜிஎக்ஸ் மைனஸ் ஜிஒய் 1 ஓகேவா, இப்படி வரும். இதுக்கு என்காவி மைனஸ் ஜிஎக்ஸ் 1 மைனஸ் ஜி செட் ஓகேவா. இதுக்கு என்காவி 1 மைனஸ் ஜிஒய் மைனஸ் ஜி செட் ஓகேவா. இப்படி தான் பெறும் என்காவி கேபிட்டல் என்காவியா. நான் சிம்மோல இது காணல, ஜுனிட் வெக்டர் காணல, நார்மல் வெக்டர் மட்டும் தான் காணேன். ஜுனிட் நார்மல் வெக்டர் காணல, இது நார்மல் வெக்டரா ஓகேவா. இதில் நார்மல் வெக்டர் வந்துருக்கா, நான் அந்த ஃபார்முலா இங்கே நினைக்கிறேன் ஓகேவா. ஓகே இங்கே நினைக்கிறேன் நான் ஓகேவா. இப்போ பாசிட்டிவ் கே கம்போனண்ட் அது நெகட்டிவ் கே அதால் ஒரு பெரிய பிரச்சனையும் பெற போகிறல, அது என்ன ஒரு மைனஸ் மாறுபட போகுது சரிதானே, அவ்வளோதான். ஓகே இப்போ என்காவின்றதை என்ன தான் சொல்லிக்கிட்டாக்கு சரிதானே ஓகேவா. இந்த ஜின்றது என்ன, இதில் இந்த ஜின்றது என்ன சொல்லுவாங்க, டெல் ஜின்றது என்ன. இப்போ நார்மல் ஒரு இந்த காவியின் நார்மல் வெக்டர் என்ன, இது நார்மல் வெக்டர் அப்படி காண்றது. இதில் நார்மல் வெக்டர் அதான் இது சரிடா. நார்மல் வெக்டருக்கான ஈக்குவேஷன் தான் இது. அது அப்படி காண்றது. டேஞ்சன் வெக்டர் வந்தால் எப்படி காண்றது தெரியும், நார்மல் வெக்டர் வந்தால் எப்படி காண்றது, அதான் நார்மல் வெக்டர் ஈக்குவேஷன். இது இல்லை என்ன வந்து சரிதானே, அந்த ஈக்குவேஷன் தான் இதுதான் சரிதானே ஓகேவா. பார்த்துக்கொள் ஓகே ஓகே. நான் அவ்வளோ சொல்லிட்டேன், அது பங்கிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே. அடுத்த இதை சொல்லிக்கான். இது என்ன சொல்லியிருக்கான்டா, இப்போ அதுதான் சொல்லியிருக்கான் சரிதானே. இது என்ன அந்த என் வெக்டர் தான் இது. இந்த டெல் ஜின்றது அந்த என் வெக்டர் தானே, கேபிட்டல் என் வெக்டர் ஓகேவா. நான் அந்த நார்மல் வெக்டர் அவ்வளோ தானே, அதுதான் இந்த டெல் ஜி அளவு வச்சுருக்கான். இந்த டெல் ஜியில் வந்து நார்மல் வெக்டர் காண்றது அப்படின்னு சொல்லியிருக்கான். டெல் ஜி எப்படி குறிக்கலாம்டா இப்படி குறிக்கலாம் ஓகேவா. ஜி எப்படி குறிக்கலாம்னு சொல்லியிருக்கானே. இல்லை இது இவ்வளோ தெரிஞ்சுக்கிது, இது இவ்வளோ எல்லாம் யோசிக்கிறது இல்லாத விட இந்த ஈக்குவேஷன் தான் இதில் சொல்லியிருக்கானே. எப்படி எடுக்கிற இந்த ஈக்குவேஷனை அப்படி எடுக்கிறானே இதில் சொல்லியிருக்கான் சரிதானே. நான் அதை அப்படியே நேராக எழுதி விட்டுருக்கேன் ஓகே தானே ஓகேவா. அப்போ இதில் வந்து நேராக காணலாம், இது நேராக காணலாம் சரிதானே. இது நேராக காணலாமே, முதல் செய்த கேள்வி தானே சரிதானே ஓகேவா. ஒரு என்ன ஒரு கேள்வி இல்லை சரிதானே. இவ்வளோதான் விஷயம் ஓகே தானே ஓகே தானே. இவ்வளோதான் விஷயம் சரி, விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் 6வது லெக்சர் விஷயம் சரியா ஓகே.